ஆண்டவரும் அருமைரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகத்தான கிருபையினாலே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே, இந்த மே மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன், 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 ஆமேன். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு முன்பாய் போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நபர் நம்ம கூட இருந்து நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தனியாக போய் எதை நாம் செய்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். இதை நம்ம சரியாக செய்வோமா, இது நமக்கு சரியாக இருக்குமா, நம்ம போகிற காரியம் நமக்கு வாய்க்குமா, நமக்கு போகிற காரியம் நமக்கு ஜெயமாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆனால் அதை குறித்து நன்றாக தெரிந்த ஒரு நபர், நான் உங்களுக்கு கூட வரேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுவுமே தெரிலன்னாலும் நம்ம தைரியமாய் போவோம். ஆமேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தர் வருகிறார், அவருக்கு அதில் எல்லாமே தெரியும். அவர் சரியான பாதையில் என்னை நடத்தி எனக்கு தேவையானவைகளை எல்லாம் கொடுப்பார் என்று எப்படி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ, அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே போக வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதைவிட நம்முடைய தேவன் அதிகமாய் அக்கறை உள்ளவராக இருந்து அவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறது மாத்திரமல்ல, கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கிறது. நம்ம எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தடைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக மூடிய கதவுகள் இருக்கிறது. நம்ம அந்த பாதையில் தான் போகணும்னு நினைத்தாலும் அதை நமக்காக திறந்து கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பமான பாதைகள் இருக்கிறது. நான் போகிறது இந்த பாதை சரியான பாதை தானா, நான் போகிற இந்த பாதை உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு பாதை தானா, உண்மையாகவே இந்த பாதை எனக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிற பாதை தானா அப்படிங்கிற குழப்பமான பாதைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். என்னன்னா, அவர் நமக்கு முன்பதாக போய் எல்லா கோணலானவைகளையும் செவையாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே தேவன் நம்மை மட்டும் நீ போ என்று அனுப்புகிறது இல்லை, மாறாக அவரே நம்மோடு கூட, இன்னும் சொல்லப்பட நமக்கு முன்பாக வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமானது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. கோரேஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு ராஜாவாக இருந்ததினாலே, ஒரு ராஜா தன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால், தான் ஒரு வெற்றியுள்ள ஒரு ராஜாவாக இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போவேன், நான் உன்னுடைய கொள்ளலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு ராஜாவுக்கு தேவன் அப்படி உதவி செய்வார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எப்படியெல்லாம் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்கிற சூழல் நமக்கு இருக்குன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி செய்வோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா யோசித்து நன்றாக தெரிந்தெடுத்து அநேக காரியங்களை நம்ம பிள்ளைகளோடு கூட இருந்து, நீ கவலைப்படாத, நான் உன் கூட என்ன செய்கிறேன், வருகிறேன், உனக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு எப்படி நாம் செய்வோமோ, அதை போலவே தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இன்றைக்கு செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த வேத பகுதியில் 2 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நான் உன்னை வழி நடத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னது? அவர் நம்ம எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்னை வழி நடத்துகிறார். ஆமென். ஆண்டவர் அதான் சொல்ல, நான் உனக்கு முன்பாக போவேன் அப்படின்னா, நான் செல்லுகிற வழியை
ஆண்டவர் முன்னமே அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்று ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை நடத்துகிற ஆண்டவருக்கு என் பாதைகளை நன்றாக அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் பார்க்காத காரியங்களை அவர் முன்கூட்டியே என்ன செய்கிறார்? பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வழிநடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். போகிற பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அது எப்படிப்பட்ட பாதையாக இருக்கும்? அது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும், நல்ல உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும், பயங்கர வெயில் உள்ள ஒரு சூழ்நிலை உருவாகும், சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்படி பல விதமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்களை நடத்தின ஆண்டவருக்கு எல்லா பாதையும் நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அந்த வனாந்தரத்தில் 40 வருஷமாக அவர்கள் நடந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை நடத்தின தேவன் அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. உபாகமத்தில் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 31:8 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இது யாரு சொல்றார் அப்படின்னா, மோசே சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால், யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்க மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், தேவன் உனக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார், கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். ஹல்லேலூயா. யாரு சொல்றாரு? மோசே சொல்லுகிறார். யாரை பார்த்து? யோசுவாவை பார்த்து. நீ இதை செய்வாய். எப்படி செய்வாய் அப்படின்னா, அதற்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. அதனால அவர் உன் கூடவே என்ன செய்கிறார்? இருப்பார். நீ அவர் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அதனால நீ என்ன செய்யாத? பயப்படாத. அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில், இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற முதல் காரியம் என்ன அப்படின்னா, அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவர் போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா கலங்கி கொண்டிருந்தான். ஏன்னா இதுவரைக்கும் என்னை நடத்தின மோசே இனிமேல் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலைமை. இதுவரைக்கும் எனக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த மோசே இனிமேல் அங்கே என்ன செய்ய மாட்டார்? வர மாட்டார். அப்படின்னா அடுத்தது யார் தான் முன்னாடி போக வேண்டி இருக்கு? அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவதற்கு யார் தான் முன்னாடி போக வேண்டி இருக்கு? யோசுவா தான் போக வேண்டி இருக்கு. ஏன்னா மோசே அவர் நேரம் முடிகிறது. அதனால அடுத்ததான் முக்கியமான ஒரு நேரமே. அவங்க வனாந்தரத்தில் நடந்து வந்ததெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இதுக்கப்புறம் தான் அவங்க போய் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். இதுக்கப்புறம் தான் அங்குள்ள ராஜாக்களோடு சண்டை போடணும். இதுக்கப்புறம் தான் அங்கே இடத்த பிரித்து கொடுங்க. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கிறது. நடந்து வந்ததெல்லாம் ஒரு வேலை அல்ல, இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படிடா நான் இவங்களை நடத்தி கொண்டு போகிற ஜனம் கொஞ்சம் அல்ல. இல்லை, அங்கேருந்து கிளம்பும் போது 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலான ஒரு பெரிய கூட்டத்தை இவர்கள் என்ன செய்கிறாங்க? நடத்தி கொண்டு போக வேண்டும். அதனால் மோசே சொல்லுகிறார், நான் நடத்திட்டு வரல, எனக்கு முன்பாக கர்த்தர் சென்றார், நான் அவர் பின்னாடியே போனதுனால தான் இவ்வளோ தூரம் என்ன செய்ய முடிஞ்சது? வர முடிந்தது. அதே போல் உனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். நீ ஏதோ முன்னாடி போகிற நினச்சிக்காத, நீ ஏதோ என்ன பண்ணணும் தெரியல அப்படின்னு நினச்சிக்காத. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். அதனால் நீ என்ன செய்யாத? பயப்படாதே. அதனால் நீ என்ன செய்யாத? கலங்காத. இதே வார்த்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் முன்பாக செல்கிறார். அதனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் நமக்கு உதவி செய்ய அவர் நமக்கு முன்பாகவே போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த மாதம் எப்படி இருக்குமோ, வருகிற நாட்கள் எப்படி இருக்குமோ, வருகிற எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற பயம் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதிர்கால பயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு வாழ்க்கை குறித்து ஒரு பயம் என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன பயம்? நான் போகிற பாதை சரியாக தான் இருக்குமா? நான் செய்கிற இந்த காரியம் எனக்கு வெற்றி உள்ளதாக இருக்குமா? நான் செய்கிற இந்த காரியம் எனக்கு ஜெயம் உள்ளதாக இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கிறது. எவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் அடுத்த வெற்றி கிடைக்குமாங்கிற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு உறுதி இருக்கிறது. என்னன்னா, நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு பின்னாடி இல்லை, நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ரூட்டை பிடிச்சி நம்ம போயிட்டே இருந்தால் போதும், நமக்கு வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போகிறார். அப்போ நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும், அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை நடத்துகிறார், அவர் எனக்கு பாதைகளை காட்டுகிறார். அது சில நேரத்தில் ஒரு கரடான ஒரு பாதையாக இருக்கும், ஒரு கோணலான ஒரு பாதையாக இருக்கும், ஒரு துக்கம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கும். ஆனால் அவர் நடத்துகிறார் என்றால் அவருடைய முடிவு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கெல்லாம் அவர் என்னை நடத்துகிறார் அப்படிங்கிற எண்ணம், விசுவாசம், நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க, திகைக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் தன்னை நம்பல, தன் முன்னாடி செல்கிற தேவனை நம்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம யாரை நம்பி இருப்போம்? அவரையே நம்பி இருப்போம். அவர் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், நமக்கு தெரியாது. நாம் நினைக்கலாம் என் எதிர்காலம் என்ன ஆகுமோ, அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் என்ன ஆகுமோ அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு வேலை எப்படி கிடைக்குமோ அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்குமோ அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஆமென். சில பேருக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. போய் பார்ப்போங்க, நடந்தால் நல்லது தானே, போய் பார்ப்போம், அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர டெஃபினட்டாக நம்ம போவோம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க நமக்கு வெற்றி நிச்சயம், வாழ்க்கை நமக்கு பிரகாசமாக இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம், நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம வெற்றி பெற்றுவோமா, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஆனால் வெளியில் என்ன செஞ்சுக்குவாங்க, நான் வெற்றி பெற்றுருவேன், நான் ஜெயிச்சிருவேன், வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்கும், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே நான் ஜெயிச்சிருவேனா, உண்மையாகவே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேனா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா வெற்றியை கொடுக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கோரேசுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நான் உன்னை என்ன செய்கிறேன், நடத்துகிறேன். அதே தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உன்னை எல்லா சூழலிலும் உன்னை சரியான பாதையில் நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. அடுத்து என்ன நடக்குங்கிறதை குறித்து, ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். ரெண்டாவது, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். அப்படின்னா முன்னாடி போகிறது மட்டுமல்ல, சரி செய்ய வேண்டியதை சரி செய்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? என்ன பண்றாரு? கோணலானவைகளை சரி செய்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பெரிய வாக்கு தத்துவம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படின்னா பிரச்சனை இருக்குதுப்பா, பரவாயில்லப்பா, அப்படியே வா அப்படின்னு சொல்றது அல்ல. நான் ஒரு நாள் ஒரு மலைக்கு ஊழியத்துக்காக போகும் பொழுது அங்கே ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னார். நீங்கள் வாங்க, நான் உங்களை என்ன செய்கிறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு என்ன செஞ்சார், பாதையை காண்பித்து கொடுத்தார். அந்த பாதையில் என்ன செஞ்சோம், போய்கிட்டே இருந்தோம். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாதை பயங்கர கடினமான ஒரு பாதையாக இருந்தது. பாறை மேலே தான் என்ன செய்யணும், ஏறணும். அப்புறம் சில நேரத்தில் முள்ளுக்குள்ளே உள்ளே பூந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு, கூட வந்தவர் இதில் தான் வரணும் வாங்க அப்படின்னலாம் சொல்லாமல் அவர் ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிறார். அந்த முள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டி ஒதுக்கி விட்டு வாங்க போகலாம். அவர் என்ன செய்கிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். ஏன்னா அவர் தெரியும் இந்த பாதையில் நம்ம போயிடலாம், ஆனால் இவங்க வர்றது கஷ்டம், சட்டை கிழிச்சிரும்,
துணி மாட்டிக்கும், அவங்களுக்கு காயம் உண்டாயிரும். அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கையில் ஒரு கத்தி வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தில் ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கிறாரு. அதை வச்சு அழுத்தி அழுத்தி என்ன செய்கிறார், வெட்டி 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 அதை சரி பண்ணி எங்களை என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு போகிறார். புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எது சரியில்லையோ அதை சரி செய்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதான் கோணலானவைகளை நேராக்கு அப்படின்னா வளைந்து போகிற இடம். சில நேரத்தில் இப்போல்லாம் பைபாஸ் இருக்குது இல்லையா? ஏன் பைபாஸில் வந்து எல்லோரும் 120 போகிறாங்க, 130 போகிறாங்க, 100 போகிறாங்க அப்படின்னா அது ஒன்று எப்படி இருக்குது, நேராக இருக்குது. அதனால் வேகமாக என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால தான் பைபாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேராக இருக்கும், வளைவு லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் போகிறதுல பிரேக் பிடிச்சி அப்புறம் வளைச்சி அப்படியெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்பீடு பிரேக் ரொம்ப இருக்கவே இருக்காது, வேகமாக என்ன செய்யலாம், போகலாம். இதே நீங்கள் மற்ற ஊர்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா வளைஞ்சி 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 10 கிலோமீட்டர் தான் இருக்கும், 1 மணி நேரம் ஆகும். இதே நீங்கள் பைபாஸில் போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் நீங்கள் 8 நிமிஷத்தில் 7 நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும், போக முடியலன்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார், கோணலானவைகளை நேராக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கலாம். இவ்வளோ நாள் ஆகுது, இதை செய்யறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் போல இருக்கு, இது நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்கு அப்படி நம்ம நினைக்கலாம். அதையெல்லாம் அவர் சரி செய்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 நம்ம வாசிக்கும் போது அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் எதில் நம்பிக்கையாயிரு, கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். என்ன சொல்றாரு பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன செய்யாத, சாயாத. 2வது, உன் முழு இருதயத்தோடு நீ என்னவா இரு, கர்த்தர் மேலில் நம்பிக்கையாயிரு, அவர் உன் வழிகள் எல்லாம் அவரை என்ன செய், நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். அவர் முன்னாடி போகிறது மட்டுமல்ல, நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுவார். அப்படி பாதைகளை செவ்வை பண்ணும்போது அவருக்கு பின்னாடி அவரை நம்பி தான் என்ன செய்யணும், போக வேண்டும். எங்களுக்கு வழிகாட்டின அந்த நபர், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னவரை நாங்கள் முழுசாக என்ன செஞ்சோம், நம்பணும். நாங்கள் சுற்றி பார்க்கல, வேறு எங்கேயாவது வழி இருக்குது அப்படியெல்லாம் என்ன செய்யலை, பார்க்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்களை விட நல்லா அவருக்கு பாதை தெரியும். சில நேரத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது சில பாதைகள் வேறு பக்கம் போகிற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த வழியில் போகலாமான்னா அது அங்கே போகாது, அது அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகுது. இந்த பாதை அந்த பக்கம் போகுது, அது அங்கே போகாது, கொஞ்சம் தூரம் தான் இது எப்படி இருக்கும், இதுதான் சரியான பாதை அப்படின்னு அவர் எங்களை நடத்தி கொண்டு போனால் நாங்கள் 100% அவரை நம்பி அவருக்கு பின்னாடி போனோம். ஏன்னா எங்களை விட அவருக்கு நல்ல அந்த பாதை தெரியும் என்று நாங்கள் நம்பி போனோம். அதே போல் நாங்கள் நம்பி போனது போலவே அந்த பாதையில் போய் நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய் ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அதே தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேலே என்ன செய்யாத, சாயாத. ஏன் சாயாத, உனக்கு அது தெரியாத ஒரு காரியத்தை நீ எப்படி செய்ய முடியும்? உனக்கு தெரியலாம், வேணும்னா 1% தெரியலாம், 2% தெரியலாம், இதை வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்ற, உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்யாத, சாயாத. 2வது, நீ முழு இருதயத்தோடு அவரில் என்ன செய்ய, நம்பிக்கையாயிரு. நீ அவரை நம்ப, அவர் சரியான பாதையில் உன்னை நடத்துவார் அப்படிங்கிறத நீ அறிந்து கொள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவரையே நினைத்துக்கொள், வேற யார் என்ன செய்யாத நினைக்க. அவர் தான் நடத்துகிறாரா, அவருடைய நடத்துதல் இருக்கிறதா, அது நமக்கு போதுமானதா, அவருடைய நடத்துதல் நமக்கு உண்மையானதா, அவருடைய நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு தானே இருக்கிறது. அதனால் அவரை நினைத்துக்கொள். அவர் கூட இருக்கிறார், அவருக்கு முன்னாடி போகிறார், நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிறார் என்று அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். ஆமேன். ஒருவேளை அந்த மனுஷனை நாங்கள் நம்பாம இந்த பாதையா இப்படியா இருக்கும், இந்த பாதை மாதிரி தெரியலையா அப்படின்னா எப்படி இருக்கும்? சரி, அந்த பாதையில் நாங்கள் வரல, இந்த பாதை நல்லா இருக்குது, இதில் நாங்கள் பூந்து போனோம்னா திரும்பி கூட வர முடியாது. ஏன்? அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது கட்டம் எப்படி நடக்கும், என்ன நடக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை முன்னாடி வைக்கணும். அவரை முன்னாடி வைக்கிறது மட்டுமல்ல, அவரை முன்னாடி வைக்கணும்னா முதல்ல நான் என்ன செய்யக்கூடாது, சார்ந்திருக்கக்கூடாது, நான் அவரை சார்ந்திருக்க வேண்டும்.
அப்புறம் முழு இதயத்தோடு நான் அவரை நம்ப வேண்டும். அப்படி நம்பிக்கையாக இருந்து அவரை நான் நினைத்து கொள்ளும் பொழுது என் பாதைகளை அவர் செவ்வை பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாக தெரியுதோ அதையெல்லாம், அந்த சிக்கலை எல்லாம் அவர் தெளிவாக என்ன செய்வார், எடுத்து போட்டு. சில பேர் சிக்கலில் என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி கிழிச்சிருவாங்க. சிலதை துணி முள்ளில் மாட்டிக்கும், அதை எப்படி எடுக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. அதை பிடிச்சி இழுப்பாங்க, கடைசியில் என்ன செஞ்சிடான், ஐயோ கிழிஞ்சிருச்சு. எப்படி கிழிஞ்சி, முள்ளு கிழிச்சிருச்சு. முள்ளு கிழிக்கல, நம்ம தான் முள்ளில் விட்டு போட்டு என்ன செஞ்சோம், கிழிச்சிட்டோம். அப்போ என்ன செய்யணும், அது சரியாக என்ன செய்யணும், எடுக்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை எல்லா சிக்கலையும் ஆண்டவர் எளிதாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை பயணம் எளிதாக இருந்தது. அவர்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிப்பது எளிதாக இருந்தது. அவர்களுக்கு வெளியிலிருந்து யாரும் உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு யாரும் வரல. ஏன்னா கர்த்தரே அவர்களுக்கு உதவியாக இருந்தார். ஆமென். சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு, வெளியிலிருந்து வந்தாங்களா யாரும் உதவி செய்ய, கர்த்தரே அவர்களுக்கு உணவை கொடுத்தார். அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, வெளியிலிருந்து யாரும் பேரலாக கொண்டு வந்து வச்சாங்களா, கர்த்தரே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அவங்க செருப்பு தேயாத அளவுக்கு, வஸ்திரம் பழமையாகாத அளவுக்கு, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களுக்கு கூடவே இருந்து நடத்தினார். அது எதுக்காக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் தெரியுமா? நான் உன்னை நடத்தினேன் அப்படின்னா எல்லா கொன்னலானவைகளையும் செவ்வையாக்குவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 55:3 வசனத்தில் அவர் எப்படி அதையெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். நல்ல சத்தமாமா, எனக்கு காது கேட்குற மாதிரி. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு என்ன செய்வாராம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நிறைய உனக்கு நன்மை வர வேண்டியது இருக்குது, அது நிறைய அடைச்சி வச்சு கிடக்கு. என்னெல்லாம், வெண்கல தாழ்பால், அப்புறம் இரும்பு தாழ்பால், இதெல்லாம் என்ன செய்யுது, வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால், இதெல்லாம் என்ன செய்கிறது. ஆமாம், இன்றைக்கும் நிறைய வீடுகள் பார்த்திங்கன்னா வெண்கலத்துலேயும் இரும்புலையும் தான் செஞ்சு வச்சுருக்குறாங்க. மரத்தில் செஞ்சு வச்சுருது. இப்போ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரியல, கரையும் அரிச்சிருது. அதனால் இரும்புலேயே டோரெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இரும்புலேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அதையெல்லாம் நானே திறப்பேன். அல்லேலூயா, சோத்திரம். உனக்கு பொக்கிஷங்களை நான் தருவேன், அது எல்லாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, நான் எடுத்து உனக்கு என்ன செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், உன் வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னாடி வரேன் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னாடி இருக்கிற கொணலான வழிகளை செவையாக்குகிறேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் கண்டிராத மகிமையை, இதுவரைக்கும் கண்டிராத நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பதற்கு உன் முன்னாடி போகிறேன், கொணலான வழிகளை செவை பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சோத்திரம். இதுவரைக்கும் நம்ம எங்கேயோ போய் முட்டிட்டு கிடந்தோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட மேலானது நான் வைத்திருக்கிறேன். ஆமென், சோத்திரம். புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். புதையல்னா என்ன அர்த்தம், அது யாருக்கும் கிடைக்காத ஒன்றை நான் உனக்கு கொடுப்பேன். அது கொஞ்சமாக இருக்காது, அது எப்படி இருக்கும், அது மகிமை உள்ளதாக இருக்கும். எத்தனை பேர் காலை நேரத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த புதையல்களை அவர் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அதனால் நம்ம ஆண்டவரை முன்னாடி போக சொல்லுவோம், அவரை நாம் சார்ந்திருப்போம், நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நாம் நினைத்து கொள்வோம். அப்பொழுது நம்முடைய பாதைகளை அவர் என்ன செய்வார், செவை பண்ணுவார். கேட்கலாமா? எழுந்து நிற்கலாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா.
ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீர் மாற்றுவதற்கு வல்லமை உடையவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மூடிய கதவுகளை திறப்பதற்கு நீர் வல்லமை உடையவர் ஆண்டவரே. குழப்பமான பாதைகளை ஆண்டவரே தெளிவான பாதையாய் காண்பிப்பதற்கு நீர் வல்லமை உடையவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நாங்கள் செல்லுகிற பாதைகளை நீர் முன்னமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பார்க்காததை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. நாங்கள் பயப்படாமல் இருக்கும்படி, நாங்கள் கலங்காமல் இருக்கும்படி நீர் எங்களை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கை குறித்து பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா கொல்லான வழிகளையும் செவ்வையாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டிராதபடிக்கு எங்கள் முழு இருதயத்தோடு உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாதைகள் எல்லாமே நாங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பாதைகளை செவை பண்ணுகிறவர். நீர் எங்கள் பாதைகளை செவை பண்ணுகிறவர். நீர் எங்கள் பாதைகளை செவை பண்ணுகிறவர் என்பதை உணர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா புதையலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா புதையலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்தலாம், நன்றி செலுத்தலாம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லா வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இருப்பு தாழ்பால்களை முறிப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் எப்படி நான் என்ன செய்ய போகிறேன்ங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் செல்லுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் முழு இருதயத்தோடு முழு மனதோடு நாங்கள் உண்மையே நம்பி இருக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துங்க என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பயத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். உம்முடைய கிருபை மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறீர் என்பதை நாங்கள் உணர செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கொணலான வழிகளையும் செவையாக்கிறீர் என்பதை உணர செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நாங்கள் எங்களை சார்ந்திராமல் உம்மை சார்ந்திருக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்க மேல நம்பிக்கையா இல்லாமல் முழு இதயத்தோடு உங்க மேல நம்பிக்கையா இருக்க உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைத்துக் கொள்ள, உம்மை நாங்கள் சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருப்பு தாழ்பால்களை ஆண்டவர் வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து போட்டு எங்களுக்கு ஆண்டவரே பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்து உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய நாமம் தங்கியிருப்பதாக இந்த வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு ஆண்டவர் விசுவாசத்தோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர். இன்றைக்கு வர முடியாமல் பலவீனப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சில உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.